அது ஒரு அழகிய நகரம். அந்த நகரத்தை கண்ட முனிவருக்கு அந்த நகரத்தில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிற்று. ஆதலால் அந்த நகரத்திற்குள் சென்ற அவர் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். அவரை கண்ட அனைத்து மக்களும் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவருக்கு உண்ண உணவு, நீர், பழம் என அனைத்தையும் கொண்டு வந்து அவரை பார்த்தனர். எதனையும் ஏற்றுக்கொள்ளாத அம்முனிவர் அம்மக்களிடம் அவர்களின் குறைகளை மட்டும் கேட்டார். எதற்குமே பதிலளிக்காத அவரின் மௌனத்தை கண்டு அம்மக்கள் வியந்தனர். இப்படியே சிறிது காலம் போயிற்று. ஓர் நாள் அம்மக்கள் அனைவரையும் அம்முனிவர் கண்டு, உங்கள் அனைவருக்கும் இன்று நான் தீர்வு ஒன்றை கூறுகிறேன், என்னை வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு அம்மரத்தின் அடியில் அமர்ந்தார். அனைவரும் அம்முனிவரை அன்று சூழ்ந்து கொண்டனர். அனைவருக்கும் அவர் அன்று ஓர் நகைச்சுவையை கூறினார். அந்த நகைச்சுவையை கேட்ட அனைவரும் விடாமல் சிரித்து கொண்டே இருந்தனர். மீண்டும் சிறிது நேரம் கழித்து அம்முனிவர் அதே நகைச்சுவையை 2வது முறையும் கூறினார். 2வது முறை அந்நகைச்சுவைக்கு எவரும் சிரிக்கவில்லை. ஓரிரு பேரே மெதுவாக சிரித்தனர். மீண்டும் சிறிது நேரம் கழித்து அம்முனிவர் 3வது முறை அதே நகைச்சுவையை கூறினார். இம்முறை யாருமே சிரிக்கவில்லை. இதனை கண்ட அம்முனிவர் அம்மக்கள் அனைவரையும் பார்த்து, ஏன் நீங்கள் யாரும் நகைச்சுவைக்கு சிரிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு அம்மக்களில் ஒருவர் எழுந்து, முனிவரே, எவ்வாறு நாங்கள் உங்களுடைய நகைச்சுவைக்கு 3வது முறையும் சிரிப்போம் என்று வினவினார். அதனை கேட்ட அம்முனிவர், ஓ, நீங்கள் 3வது முறை ஒரு நகைச்சுவையை நினைத்து சிரிக்க மாட்டீர்கள் என்றால் ஏன் தினம் தினம் ஒரே பிரச்சனையை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார். ஏன் உங்களின் தவறுகளை எண்ணி தினம் தினம் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று வினவினார். அவரின் கேள்வி அம்மக்களிடம் ஓர் அமைதியை உருவாக்கிற்று. எவரிடமும் அடுத்து பேசுவதற்கு வார்த்தை இல்லை. ஆம், நாம் அனைவரும் இதே